எவ்வளவு அழகா இருக்கா! இந்த நிலா வெளிச்சல தேவதை மாதிரி ஜொலிக்கிறா. இவளை பார்க்க கூடாதுன்னு நினைச்சா கூட கண்ணு அவ பக்கமே போதே. ரொம்ப மேனகெல்லாம் கூட இவ அழகு முன்னாடி தோத்து போயிடுவாங்க. ஐயோ, என்னாச்சு? ஒன்னும் ஆகலையே? அடியில எதுவும் படல? அடியில எதுவும் படல, சேர் தான் மேல பட்டுச்சு. நான் இங்க பக்கத்துல தண்ணி எதுனா இருந்தா சுத்தம் செஞ்சுட்டு வரேன். சரி. ஐயோ, யாரும் நம்மள பாக்குற மாதிரி இருக்கே. அவன் தான் நம்மள மறந்து ரெண்டு பாக்குறான் போல இருக்கு. இல்லையே, அவரு அங்கதான் நிக்கிறாரு. அப்போ இந்த கண்ணு நீங்க நீங்க இங்க இருக்கீங்களா? அங்க ஏதோ ஒரு ரெண்டு கண்கள் என்ன வந்து பாத்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. என்ன நீ பாக்குற? உங்க உங்க பின்னாடி. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. என்ன என்னாச்சு? எனக்கு பயமா இருக்கு. இங்க இருந்து உடனே கிளம்பலாம் வாங்க. சரி வா போலாம். அவ கைய விடு. உனக்கு ஏதாவது குரல் கேட்டுதா? இல்லையே, எனக்கு ஒண்ணும் கேட்கலையே. சரி சீக்கிரம் வா, இங்க இருந்து போயிடலாம். அவ கைய விட போறியா இல்லையா? யாரது? விட முடியாது. விட முடியாதா? யார்கிட்ட பேசுறீங்க? என் கை கை வலிக்குது. முடியல என்னால. விடுன்னு சொல்றேன்ல, அப்பவே விட்டுறல. உனக்கு இதாண்டா தண்டனை. ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? என்னால முடியல. யாரோட போட்டு அழுத்துற மாதிரி இருக்கு. என் கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ, என்னாச்சு இருக்கு? இங்க என்னமோ நடக்குது. அந்த கண்கள். ஐயோ, நாம இவனோட இருந்தது தெரிஞ்சா நான் தான் கொலை செஞ்சுட்டு நாளைக்கு என் மேல கூட பழி வரலாம். நாம உடனே இங்க இருந்து போயாகணும். இல்ல ஊர் ஜனங்க நம்ம தான் கொன்னோம், நம்ம மேல பழி போட்டுருவாங்க. ஸ்கூட்டி, இந்த ஸ்கூட்டி எடுத்துட்டு இப்பவே கிளம்பி ஆகணும். இது என்ன இப்படி தானே ஸ்டார்ட் ஆகி நிக்குது ஸ்கூட்டி? ரிப்பேர் எல்லாம் ஆச்சு. என்ன நடந்தது? நான் பார்த்ததெல்லாம் கனவா இல்ல நிஜமா? அவருக்கு என்ன ஆச்சு? அந்த கண்கள், யார் இந்த உருவம்? நேர் மட்டும் தான் தெரிஞ்சது. என்ன ஆச்சு தெரியலையே. என்ன ஏட்டு, உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? ஐயா, எனக்கு தெரிஞ்சு பைக்ல இருந்து வரும்போது கீழே விழுந்து இறந்துருக்காங்க. சரி, பாடிய உன்னை போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்பி வை. சரிங்க ஐயா. வண்டியும் ஸ்டேஷன்ல எடுத்து விடு. அது எடுத்து விட்டேன். அப்போ இவன் செய்யற வேலைக்கு இவனை விட எனக்கு கம்மி சம்பளம். வந்தான் பார்த்தான் சொல்லிட்டு போயிட்டான். இனி இந்த பாடி எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. ஆனா எனக்கு சம்பளம் கம்மி. இல்ல நகருங்க. நீ யாருமா? அவன் பொண்டாட்டியா? நீ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருமா? சரிமா, நடந்துச்சு விடு. சும்மா அழுதுட்டு இருந்தா அர்த்தம். வழி தள்ளி போங்க. எங்க தள்ளி போங்க எல்லாம். அவந்திகா, சொல்லு காயத்ரி. என்னடி, நேற்று நைட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்க. நானும் கேட்கணும்னு நினைச்சேன், நீ டயர்டா இருந்தாலும் விட்டுட்டேன். என்னாச்சு? நைட்டு நடந்ததை உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமா? என்னடி ஒரே யோசனையாவே இருக்க? ஒன்றும் இல்லடி, மதியானம் என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதானே, மதியானம் மீன் குழம்பு வச்சிரு.
சரிடி, மீன் குழம்பு வச்சிடலாம். வா, கடைக்கு போய் மீன் வாங்கிட்டு வரலாம். ஓகே, வா இப்பவே கிளம்பலாம். நான் பெத்தது ஒரே புள்ள, அது அநியாயமா அப்படி கொண்டு போட்டுச்சு அந்த பிசாசு. அழாதீங்க தேவம்மா, கவலையதா இருக்கும். என்ன பண்றது, கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகல, இப்படி அநியாயமா விட்டுட்டு போயிட்டானே. இவனை யாரும் அந்த நேரத்துல அந்த சுடுகாட்டு பக்கமா வர சொன்னது? அதான் அந்த காட்டேரி, அந்த சின்ன மோகினி பிசாசுன்னு ஏகப்பட்டது சுத்துதே. அப்படி இருக்கும்போது இவன் ஏமா அந்த பக்கம் வரணும்? எங்க மாமா, நான் எவ்வளவோ சொன்னேன் அந்த பக்கம் வராதீங்கன்னு, இவர் கேட்கவே இல்லை. எல்லாமே கட்டுக்கதை பொய்ன்னு சொல்லி என் வாய அடைச்சிட்டாரு. இன்னைக்கு அநியாயமா என்னை விட்டுட்டு போயிட்டாரு மாமா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த மோகினி பிசாசு தான். அதை நான் சும்மா விட மாட்டேன். பைத்தியக்காரத்தனமா பேசாதிரி, அது பேயும் பிசாசு. அதை போய் நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு? பண்றேன், பண்ணி காட்டுறேன். இன்னைக்கு நைட்டே அதுக்கு ஒரு முடிவு காட்டுறேன். என் புருஷனை கொன்ன அதை நான் சும்மா விட மாட்டேன். என் புருஷனை கொன்ன அந்த சின்னுவை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். இந்த கத்தியோட குத்தி குத்தி அதை கொல்றேன். ஏய் பிசாசே, எங்க இருக்க? என் கண்ணு முடிவா, உன்னை கொல்லாம விட மாட்டேன். இன்னைக்கு எனக்கான விருந்து தயாராகி என் இடத்துக்கே வந்திருக்கு. இந்த பொண்ணு என்ன பண்ணுது? அப்பா, இதெல்லாம் கனவா? கனவா இல்ல நிஜமா? அப்பா, நான் கண்டது கனவாதான் இருக்கணும். அந்த பொண்ணு யாரு? அவளுக்கு என்னாச்சு? ஏன் கனவுல வந்தா? இது கனவு தானே? ஐயோ கடவுளே, இது கனவாதான் இருக்கணும்.